அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். நன்மையும் தீமையும் சமமாகாது. நல்லதை கொண்டே பகைமையை தடுப்பீராக. எவருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார். திருக்குர்ஆன் ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம் 34வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், எதிர்ப்புகள் இவற்றை வெல்வதற்குரிய ஆயுதமாக நன்மையை அல்லாஹ் முன்வைக்கும்படி நமக்கு கட்டளையிடுகிறான். யாராவது நம்மிடம் பகைமை பாராட்டி அதன் மூலம் நமக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது என்ற நிலை இருக்குமேயானால், அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அந்த பகையை வெல்வதற்கு அவர்களுக்காக நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய போதனை. யார் இந்த அறிவுரையை கடைபிடித்து நடக்கிறார்களோ அவர்கள் தமக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பகைகளையும் வென்று நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஓர் அனுபவத்தை பெறுகிறார். அல்லாஹுவின் இந்த வழிகாட்டுதலுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.